நில்லுடி. அத்தை, ச்சே, அப்படி இனிமே என்ன கூப்பிடாத. அத்தை, என்ன பேசுறீங்க நீங்க? நடிக்காத. உன்கிட்ட இத கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ இவ்வளவு மோசமான ஆளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடி. அத்தை, நீங்க இவ்வளவு கடுமையா பேசுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? கூசாம இப்படி கேள்வி கேக்குறியே, உனக்குன்னு ஒரு மனசாட்சி இல்ல? அந்த மனசாட்சி உன்னை உறுத்தல இல்ல? நீ அதை கொன்னுட்டியா? அத்தை, இந்த வீட்ல நீ என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், யார வேணாலும் ஏமாத்தலாம். ஏன்னா நாங்கள்லாம் மனுஷங்க. அடுத்தவங்கள நம்புறதும் நம்பி ஏமாறுறதும் மனுஷங்களோட குணம். அது ஒரு பலவீனம். அத நீ பயன்படுத்திக்கிட்டல்ல. இது வரைக்கும் நீங்க என் அத்தை இல்ல, என் அம்மா மாதிரின்னு இத்தனை நாளா பேசி என்னை ஏமாத்திருக்கலாம். ஆனா அதை விட உன்னை படைச்ச அந்த நாகாத்தம்மனியை ஏமாத்திருக்கியே. உன் தப்புக்கு அந்த நாகாத்தம்மனியை துணைக்கு கூப்பிட்டுருக்க. இந்த பாவத்தை நீ எங்க போய் கழுவ போற? என்னத்த சொல்றீங்க? நான் நாகத்தம்மனை ஏமாத்துறேனா? எப்போ, எப்படி? ஐயோ, என் கனவுல கூட அப்படி ஒரு எண்ணம் என் மனசுல வந்ததே இல்ல. நீ போட்ட வேஷம் கலைஞ்சிடுச்சுடி. உன்னோட அத்தனை தில்லுமுள்ளு நாடகமும் எனக்கு தெரிய வந்துருச்சு. இது என்ன அபாண்டமான குற்றச்சாட்டு? அம்பிகா, ஈஸ்வரி, அத்தை என்னதான் சொல்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இத்தனை நாள் அத்தை நல்லதானே இருந்தாங்க. இப்போ திடீர்னு அத்தைக்கு என்ன ஆச்சு? அவங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க? ஏய், எங்க அம்மா என்ன பைத்தியக்காரின்னு சொல்றியா நீ? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லல. இத்தனை நாளா அத்தை ஒரு மாதிரியாத பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது நீ போட்ட மாய மந்திரம். இப்பதான் அதுல இருந்து அவங்க விடுபட்டு தெளிவாய் ஒழுங்கா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயோ, எல்லாரும் என்னென்னமோ சொல்றீங்க, ஏதோ மாதிரியா பேசுறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அத்தை, நீங்களாவது என்ன விஷயம் சொல்லுங்க அத்தை. ஏய், எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத. அத்தனை உண்மைகளும் எனக்கு தெரிய வந்துருச்சு. அந்த பார்வதி அம்மாவையே சாமி வந்த மாதிரி நடிக்க சொல்லி ஒரு பொய்யான அருள் வாக்கு சொல்ல சொல்லி நீ தூண்டி விட்டுருக்க. நீ தாலி கட்டிக்கணும், குங்குமம் வச்சுக்கணும், மூலியான கழுத்தோட இருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். என் புள்ள சாகலன்னு நான் சொன்னேன். ஆனா அத நீ ஏத்துக்காம உன் புருஷனை ஒதுக்கி வைக்க முடிவு பண்ணிருக்க. புருஷன் கண்ணு முன்னாடி நடமாடிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு தாலி இல்லாம பூவும் பொட்டும் இல்லாம நடமாடிட்டு இருக்கிறது என்ன கலாச்சாரம்? எதுக்கு நீ என் பிள்ளைக்கு இவ்ளோ பெரிய தண்டனையை கொடுத்திருக்க? இப்ப எல்லாத்துக்கும் உச்சமா உன்னை படைச்ச நாகாத்தம்மனையே நீ ஏமாத்திருக்க. அந்த பேரை சொல்லி எங்களையும் ஏமாத்திருக்க. அப்படிலாம் சத்தியமா இல்ல அத்தை. அம்மா, அவளை நம்பாதம்மா. சத்தியம் பண்றது அவளுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி. ஒரு மண்டல காலத்துக்கு தாலி குங்குமத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு அருள் வாக்கு வந்த மாதிரி அவங்கள நடிக்க சொல்லிருக்க. அவங்களும் அப்படி செஞ்சிருக்காங்க. இது உண்மையா இல்லையா? ஐயோ, எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தமே இல்லன்னு பச்சையா போய் சொல்ல போறியா? என்னமோ தெரியலடி, இவளுக்கு திடீர்னு என் புள்ள விஜய பிடிக்காம போயிடுச்சு. ஆனா அதுக்காக இவ இவ்வளவு கீழ்த்தரமான காரியத்துல இறங்குவான்னு எனக்கு தெரியலம்மா. இது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் இது. ஐயோ, இது அவங்களா எடுத்த முடிவு. நீ சொல்லாம அந்த அம்மா அப்படி ஒரு காரியத்தை எப்படி செய்வாங்க? அந்த பாவத்துக்கு, அந்த சாமி குத்தத்துக்கு அந்த அம்மா எப்படியெல்லாம் அனுபவிக்க போறாங்களோ தெரியாது. எவ்வளவு புனிதமா நாகாத்தம்மனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு நல்லா இருந்த அந்த அம்மாவை நீ தாண்டி கெடுத்திருக்க. இல்லனா
பக்தி உள்ளவங்க அப்படி செய்வாங்களா? அத்தை, இந்த குற்றச்சாட்டுலாம் தவறுன்னு நான் எப்படி அத்தை நிரூபிப்பேன்? எல்லாம் உண்மையா அந்த நாகத்தம்மனுக்கு தெரியும் அத்தை. வாய மூடுறி. அந்த நாகத்தம்மனை நானும் தான் கும்பிடுறேன். என்னை ஏமாத்த நீ முயற்சி பண்ணாத. இதே நீ பழைய மகாவா இருந்திருந்தா சாமி பேர்ல யார் தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்கள நிக்க வச்சு நீ கேள்வி கேட்டிருந்திருப்ப. ஒரு காலகட்டத்துல சுயம்பு அம்மன் காணாம போனப்போ உன் புருஷன் மேல பழி விழுந்துருச்சு. அவனை கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க. அப்பெல்லாம் நான் அழுதப்போ சாமிய களவாண்டது ஏன் புருஷனா இருந்தாலும் மன்னிக்க கூடாதுன்னு நீ சொன்ன. ஆனா இன்னைக்கு உன் சுயநலத்துக்காக சாமி குத்தம் பண்ணி வச்சுட்டியேடி. எல்லாத்தையும் செஞ்சுட்டு கூசாம சமாளிக்கிறியே, இதுக்கு உனக்கு என்னம்மா தண்டனை? நல்ல நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி கேளுமா. ஊருக்கே பலன் சொல்ற பள்ளி கடைசியில அதுவே கழனி பானைக்குள்ள விழுமா. அந்த மாதிரி ஊரை ஏமாத்துனவ இன்னைக்கு சாமியவே ஏமாத்திருக்கா. அதிகாரமும் பக்தியும் அதிகமா போனா எல்லாரும் தப்பு செய்வாங்க. அதுக்கு இவளும் விதிவிலக்கு இல்ல. அதுலயும் அந்த பார்வதி அம்மாமா, அப்பா அவங்க அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் மசிய மாட்டாங்க. அவங்களையே பேசி இவ திட்டத்துக்கு வழிபட வச்சிருக்கான்னா, அம்மா இது சாதாரணமான விஷயம் இல்லம்மா. இவளையெல்லாம் நாம சும்மாவே விடக்கூடாதுமா. அதுவும் தாலிங்கிறது நம்ம சமுதாயத்துல எவ்வளவு சென்டிமெண்டான ஒரு விஷயம். அதோட புனிதத்தை புரிஞ்சுக்காம தாலியோட விளையாடி இருக்காளே. அத கட்டிக்க மாட்டேன்னு அடப்பிடிச்சது மட்டும் இல்லாம முழு குடும்பத்தையும் ஏமாத்தி இப்படி முட்டாளாக்கிருக்காளே. எப்படிப்பட்ட பொண்ணு இவ? நாகத்தம்மா, என்னை காப்பாத்து. சொல்லாத. நான் கும்பிடுற சாமி பேரை இனியும் சொல்லி நீ அவளை களங்கப்படுத்தாத. அதுக்குதான் சொன்னேன், ஆரம்பத்துல இருந்து சொன்னேன். மத்ததெல்லாம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், மத்தவங்க எப்படி வேணாலும் போகட்டும். ஆனா இவ நல்லவ இல்ல. இவ மோசடி பண்றவ, இந்த குடும்பத்தை அழிக்க வந்தவ. இவ ராசியானவளே கிடையாது. இது ஒரு தரித்திரம்மா. நம்ம குடும்பத்துக்கு பிடிச்ச பீடை இது. இவ போறதெல்லாம் தப்பான வழின்னு காலமா சொல்லிட்டு இருக்கேன். என் பேச்சை யாராவது எப்பவாவது நம்புனீங்களா? இப்ப பாரு, அவ தோல் உறிஞ்சு போச்சுல. இப்பயாவது என்ன நம்புங்க. இவங்க ரெண்டு பேரையும் நீங்க நம்பாதீங்க. ஏதோ பேசி உங்க மனசு அவங்க கலைக்க பாக்குறாங்க. தயவு பண்ணி எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. வேண்டாம் மகா. இந்த குடும்பத்தோட கண்ணியமான மருமகளா பொறுப்புள்ள ஒரு குடும்ப தலைவியா நான் சொல்றேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசாத. உனக்கு அந்த தகுதி இனிமே இல்ல. நீ அதை இழந்துட்ட. அத்தை மனசுல இருந்து நீ ரொம்ப தரம் தாழ்ந்து கீழே இறங்கிட்ட. அதுவும் அத்தை சென்டிமெண்டா நினைக்கிற நாகாத்தம்மனை வச்சு நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால அத்தை உன்னை இனிமே இந்த ஜென்மத்துல மன்னிக்க மாட்டாங்க. அத்தை, இத பாரு, அம்மா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. நீ சாமிய வச்சு சூதாட்டம் ஆடி இருக்க. அத அம்மாவால இனிமே ஜீர்ணிக்கவே முடியாது. ஏண்டி, பொண்ணை தாம் பெத்த பொண்ணு மாதிரி இல்லடி அவங்க பாத்துக்கிட்டாங்க. என்ன கூட அவங்க ரெண்டாவது பட்சமா தான் பாத்துக்கிட்டாங்க. பொண்ணை முத இடத்துல வச்சு பாத்துக்கிட்டாங்களேடி. ஆனா நீ அப்படிப்பட்ட அம்மாவை போய் ஏமாத்திருக்கேடி. பாருடி, அவங்க உடைஞ்சு போயிருக்காங்க. இனிமே பொண்ண மருமகளை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. எப்படி ஆளாளுக்கு பேசி அத்தை மனசு இப்படி குழப்புறீங்க? தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்க. நானும் அத்தையும் கொஞ்சம் தனியா பேசணும். நான் உங்களுக்கு உண்மை என்ன நடந்ததுன்னு புரிய வைப்பேன். அவங்க என்ன கண்டிப்பா நம்புவாங்க, என்ன ஏத்துக்குவாங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டி குழப்பம் இருந்தா சரி. ஏய், வாயை மூடு. யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரியாம பேசிட்டு இருக்க நீ. தப்பையும் செஞ்சுட்டு
கொஞ்சம் கூட கூசாம பேசுறா பாரு. அப்பாப்பா, இப்படி ஒரு அராஜகமான பொண்ணு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லப்பா. அத்தை என்ன நம்புங்க அத்தை. ஏய், நான் ஏன் உன்னை நம்பணும்? என் புள்ள உயிரோட இருக்கான்னு சொன்னேன், அத நீ நம்பனியா? அப்புறம் நான் ஏண்டி உன்னை நம்பணும்? விஜய புருஷனை ஏத்துக்கிறதுக்கு உனக்கு என்ன தடை? பெத்த தாய் நான் சொல்றேன், அவன்தான் என் புள்ளன்னு. ஏன் நானே அவனை ஏத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் இல்லங்கிறதுக்கு நீ யாருடி? நீ நேத்து வந்தவ, என்னை விட உனக்கு அவனை பத்தி நல்லா தெரியுமா? உன்னால ஏன் அவனை ஏத்துக்க முடியல? அப்படி ஏத்துக்கிட்டா உன்னோட கௌரவம் எங்கடி போயிடும்? அத்தை உங்களுக்கு புரியாது. ஒரு தாய் யார வேணாலும் மகனா ஏத்துக்கலாம். ஆனா ஒரு பொண்ணு ஒருத்தனை தான் அந்த புருஷனை ஏத்துக்க முடியும். நாகத்தம்மா, நான் இவ்வளவு பெத்த பொண்ணுக்கு மேல நினைச்சேனே, இப்படி பேசுறாளே. இவ என்னை ஏமாத்திட்டா. இவ என்னோட பழைய மகா இல்ல, இவ என்னோட மருமகளே இல்ல. இவ பண்ண பாவத்தை மன்னிச்சிருமா? அத்தை நான் எந்த பாவம் பண்ணல அத்தை. வந்தது முதல்ல விஜயே இல்ல, அவர் செத்துட்டாரு. விஜய் சாகலடி, நீதான் செத்துட்ட. என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட. இந்த வார்த்தையை எப்ப நீ சொன்னியோ அப்பவே நீ செத்துட்ட. அத்தை ஆமா, செத்தது விஜய் இல்ல, நீதாண்டி. ச்சே, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. பாத்தீங்களாப்பா இங்க நடந்த கூத்த? மகா யாருன்னு இப்ப தெரிஞ்சிருச்சா? அவ ஒட்டுமொத்த தோலை இப்ப உறிஞ்சிருச்சு. அம்மன் பேரை சொல்லி நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாத்திருக்காப்பா. அவளுக்கு தேவைதான் அந்த தண்டனை. அடியே மகா, இனிமே தாண்டி உனக்கு இருக்கு. என் விளையாட்டை நான் படிப்படியா ஆரம்பிச்சிருக்கேன்ல, தாலி சென்டிமெண்ட்ல ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கே நீ உள்ள இருந்து நடுக்கூடத்துக்கு வந்துட்ட. இன்னும் ஒவ்வொரு விளையாட்டா நான் விளையாட ஆரம்பிச்சு உன்னை நடு வீட்டில இருந்து நடு தெருவுக்கு கொண்டு போவேன். அங்கிருந்து வீட்டை விட்டே, ஏன் இந்த குடும்பத்தை விட்டே உன்னை ஒரேடியா வரட்டுவேன். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். நான் யாருங்கிறத நீ போக போக புரிஞ்சுப்ப. எவ்வளவு நம்பின, கடைசியில இப்படி பண்ணிட்டாளே. இவ போய் இப்படி ஒரு காரியத்தை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கும்பிடுற அந்த ஆத்தா பேரை சொல்லி ஏமாத்திட்டாளே. அப்போ நாம எவ்வளவு ஒரு கேணக்கு இருக்குச்சு, இவ எதை சொன்னாலும் நம்புவான்னு நினைச்சிட்டு இருக்கிறாளா? நாம என்ன அப்படியா இருக்கோம்? அத்தை
மதியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க மாத்திரை போடலையா? பாருங்க, எடுத்து வச்சது அப்படியே இருக்கு. இந்தாங்க, மாத்திரை சாப்பிடுங்க. என்னத்த அப்படி பாக்குறீங்க? நீங்க வழக்கமா போடுற மாத்திரை தான். நான் எடுத்து வச்சேன், நீங்க போட்டுக்கல. இந்தாங்க, போட்டுக்கோங்க. சாப்பிடுங்க அத்தை. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. போடி 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 இங்க இருந்து. அத்தை, திரும்பவும் நாடகம் ஆட வந்துட்டியா? இது மாத்திரையா? கொடுத்தவ எவனது போலி டாக்டரா? இது என் உடம்ப குணப்படுத்துற மாத்திரையா இல்ல எனக்கு நீ விஷம் கொடுக்கறியா? அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? எதுக்குடி இந்த பாசாங்கு? ஏன் இந்த டிராமா? என்ன கொல்ல பாக்குறியா? என்ன சாகடிக்க பாக்குறியா? சொல்லுடி, என்ன சாகடிக்க பாக்குறியா? ஐயோ, என்னத்த பேசுறீங்க? நீ என்ன கொல்லதான் பாக்குற. உன் கையால எனக்கு மாத்திரலாம் வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு. போயிடு இங்க இருந்து. என்னத்த இப்படி பேசுறீங்க? பயமா இருக்கு. யாரோ என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்களா ஈஸ்வரி. விஜய், என்ன காப்பாத்துடா. எனக்கு பயமா இருக்கு. தள்ளடி. என்னாச்சு அத்தை? ஏன் இப்படி கத்துறீங்க? ஐயோ, என்ன? இவள போ சொல்லு. முதல்ல இவள போ சொல்லு. என்ன கொல்ல பாக்குறா. என்ன கொல்ல பாக்குறா. எனக்கு பயமா இருக்கு. யார்கிட்ட என்னத்த பேசுறீங்க? ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? நான் உங்களை கொல்ல பாப்பனா? நீதான் என்ன கொல்ல பாக்குற. இருங்க அத்தை, இருங்க. நான் ஒண்ணு தப்பா பேசல. நீதான் தப்பு தப்பா பண்ற. உன் கையில நான் இப்படி மாத்திரை வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு பயமா இருக்கு. ஐயோ அத்தை, இப்படி சொல்லாதீங்க அத்தை. அந்த நாகத்தம்மனுக்கு இது அடுக்காது. ஏய், என்னடி சொன்ன? அத்தை, சை, வாய் மூடு. அந்த நாகத்தம்மன் பேர் சொல்ற அருகதையே உனக்கு இனிமே இல்லடி. அந்த ஆத்தா பேர்லயே நாடகம் ஆடி அந்த ஆத்தா சொன்ன அருள் வாக்குன்னு அந்த பார்வதி அம்மாவை பொய் சொல்லிட்டு இப்ப அந்த நாகத்தம்மனுக்கு அடுக்காதா? பாவி பாவி, ஆத்தாலேயே ஏமாத்துனவளே, இந்த மாமியாரியா விட்டு வைக்க போற? எப்போ என்ன கொல்றதா திட்டம் போட்டிருக்க? சொல்லடி, எப்போ? அத்தை, அப்படி பேசாதீங்க அத்தை. நான் எந்த தப்பும் பண்ணல. நான் பார்வதி அம்மாவை அப்படி சொல்லவும் இல்ல. ஏய், ஆனா அவங்க சொன்னது நாடகம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் ஏன் நீ அத்தை கிட்ட சொல்லல? அப்போ நீயும் அந்த சதிக்கு உடந்ததானே? ஐயோ நாகத்தம்மா, இது என்ன சோதனை? அம்மன் பேரை சொல்லாதடி. அதுக்கு உனக்கு அருகதை இல்ல. அத்தை, நீங்க இன்னைக்கு என்ன வேணாலும் திட்டுங்க. ஆனா நான் உங்களுக்கு கொல்ல அந்த மருந்து கொடுக்கறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஆமாண்டி, நாளைக்கு நீ எனக்கு விஷம் கூட வைக்கலாம். உன் மேல இருந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. இனி நீ என்ன வேணாலும் செய்வ. ஏன்னா நீ தெய்வத்தையே களங்கப்படுத்தினவளாச்சே. ஒரு காலத்துல நீ நல்லவளா இருந்த. இப்போ உன் மனசு கெட்டுருச்சு. உன் சிந்தனை செயல் எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. இல்லத்தே, என்ன நம்புங்க. நான் பழைய மகாதான். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அப்போ என் புள்ளைய நீ ஏத்துக்கோ. என் புள்ளைய நீ ஏத்துக்கோ. இல்ல, அது மட்டும் முடியாது. அப்போ இனிமே நீ என் முகத்திலே முழிக்காத. இனிமே நீ எனக்கு வேண்டாம். ஒன்ன மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. 4 நாளைக்கு மாத்திரை மருந்து சாப்பிடாம இருந்தா கூட உயிர் வாழ்ந்துடலாம். காரணம்
உடம்புல பலம் இல்லைன்னாலும் மனசுல பலம் இருந்தா வாழ்ந்துடலாண்டி. ஆனா மனசு விட்டு போயிடுச்சுன்னா வாழ முடியாது. மனசுக்கு தாண்டி மருந்து வேணும். அந்த மருந்து என்ன தெரியுமா? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீ கெடுத்துட்ட. உன்கிட்ட இருந்த சத்தியம், நியாயம், தர்மம், நேர்மை எல்லாமே உன்னை விட்டு போயிடுச்சு. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. போயிடு, போயிடு, இங்க இருந்து போயிடு. அத்தை அப்படி சொல்லாதீங்க அத்தை. உங்க வாயில இருந்து அப்படி சொல்லாதீங்க. அப்போ என் வாயில சொல்லவா? ஏய், போ இங்க இருந்து. ஏய், என்ன முழிக்கிற? முறைக்கிற? போனா போயிடு. எதுக்காக இப்ப எங்க அத்தையை போட்டு இவ்ளோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? ஈஸ்வரி, அக்கா. ஈஸ்வரி அக்கா, இத பாரு, அவங்களுக்கு தான் உன்னை பார்க்க பிடிக்கலன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் ஏன் அவங்க முன்னாடி வந்து இப்படி நிக்கிற? உன் மூஞ்ச காமிச்சுக்கிட்டு இருக்க. உன்னால அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு சொன்னாங்க, அவங்க உடம்புக்கு ஏதாவது வந்தா அவங்கள எடக்கிறதுக்கு இந்த குடும்பமும் நானும் தயாரா இல்ல, புரியுதா? அதுக்கு நீயே காரணம் ஆயிடாது. போயிடு. என்னாலயா அத்தைக்கு ஏதாவது ஆயிடும். ஆமா, போயிடு. வெளியில போ. மாத்திரையை கொடு. கொடு. ஐயோ வேண்டாம், எனக்கு அந்த மாத்திரைங்களே வேண்டாம். அத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. எனக்கு வேண்டாம், வேண்டாம், வேண்டாம் ஈஸ்வரி, வேண்டாம். அது தண்ணி குடிங்க அத்தை. பயப்படாதீங்க அத்தை, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு. ஈஸ்வரி, இனிமே எதுவா இருந்தாலும் நீயே எனக்கு கொடுமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவ எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். என்ன போதுமா? உன்னை கண்ட ஆளு பயப்படுறாங்க. இன்னும் என்னதான் வேணும் உனக்கு? இந்த வீட்டோட மூத்த மருமக நான் சொல்றேன். போடிங்க இருந்து. போடியா? இந்த பார், உன்னை நான் எச்சரிக்கிறேன். நிக்க நிக்க உன் மரியாதை கெடும். பேச பேச வார்த்தை மாறும். பார்க்க பார்க்க கொலவரி ஏறும். என் அத்தைக்கு வேண்டதவங்க யாரா இருந்தாலும் அவங்க என்னுடைய முதல் எதிரி. போடின்னு சொல்றேன்ல. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, நான் இருக்கிற வரைக்கும் உங்களை வேற யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. உங்களை பாத்துக்கதான் அத்தை அந்த கடவுள் இந்த வீட்டுக்கு என்ன மொத்த மருமகளை அனுப்பியிருக்கான். ரொம்ப சந்தோஷமா. அந்த நாகத்தம்மனுக்கு நன்றி.